கவுண்டர் பண்றதுக்கு மிசைல் அனுப்புவாங்க இல்லையா? ஆமா. அதெல்லாம் $1 million மிசைல். சரியா? ஒவ்வொரு மிசைலுமே $1 million இருக்கும். சரியா? இப்போ 4 அமிச்சாங்கன்னா 4 மில்லியன் காவி. ஒன்னு அங்க அமிச்சாங்கன்னா டம்மியா ஒன்னு அமிச்சா கூட இங்க 4 காலி. இப்படி அவங்கள செலவு பண்ண வைக்கிறாங்க. அதோட இதெல்லாம் காஸ்ட்லியா இருக்கிறதுனால இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு உடனடியா முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட ப்ரொடக்ஷனும் இல்ல. உக்ரைனில் தோத்ததே அதான காரணம். இஸ்ரேல் வந்து பலமான அடி வாங்கி இருக்கு. பயங்கரமா அடி வாங்கி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சமா தான் தெரிய வரும். இப்ப தெரியாது. ஏன்னா இவங்க வந்து அப்படி மீடியாவை கவர் பண்ணி அதை பண்றாங்க. அவங்க மக்களே அப்படி வச்சிருக்காங்க. எப்படி ஈரானோட சயின்டிஸ்ட் செத்து போனாங்களா அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு நடக்குது, இஸ்ரேலுக்கு நடக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் மறைக்கிறாங்க. ஈரான் பயன்படுத்திய ஆயுதங்கள் பயன்படுத்த இருக்கக்கூடிய ஆயுதங்களை விட அது வந்து ஒரு தொடக்க நிலை ஆயுதங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. பயன்படுத்த இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இன்னும் பயங்கரமானவை அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? சைனா இப்போதைக்கு தலையிடல. சைனாவோ ரஷ்யாவோ தலையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அமெரிக்கா இயங்குதுன்னா சைனாவுக்காக தான் இயங்குது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல பார்த்தபோது தெரியும். ஆப்கானிஸ்தான்ல அவ்வளவு வளங்களை வந்து சூறையாடினாங்க அமெரிக்கா போய். அதெல்லாம் யாருக்கிட்ட கொடுத்தாங்க? ஈரான் வந்து ப்ரிப்பேர்டா இருக்கான் தாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிதான் அவங்களை தாக்குனாங்க. இது எப்படின்னா நீங்களே பாருங்க, ஈரானை சுத்தி 50 ஃபிளீட் வந்து சுத்தி இருக்குது. ஈரான் வந்து த்ரெட்டன் பண்ணுது அமெரிக்கா. என்னன்னா உங்க வீட்டு பக்கத்துல 100 டேங்க் வச்சுட்டு அந்த 100 டேங்க நீங்க த்ரெட்டன் பண்ண இதுதான் சொல்றாங்க. அந்த 100 டேங்க நீங்க த்ரெட்டன் பண்றீங்க. யார் உங்களை நிக்க வச்சு? இஸ்ரேல் ஆர்மி சோல்ஜரும் போறான். அவங்களாம் மானம் எதா இருக்குதான்னு தெரியல. அந்த சோல்ஜர்கள் ஒரு குழந்தைய நிக்க வச்சு மிரட்டுறான். இந்த குழந்தைய சொல்றான் இவன் என்ன த்ரெட்டன் பண்றான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுக்கி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படையினர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் 2வது வாரத்தை எட்டி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல் தொடங்கின சமயத்தில் பரவலாக பேசப்பட்ட விஷயம், ரொம்ப நாள் நீடிக்காது இந்த போர். ஏன்னா ஈரானினுடைய பலம் என்ன அப்படின்றது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தெரியும். இந்த போரை நீடிக்க விட்டால் அவங்களுக்கு தான் இழப்பு அதிகமாக ஏற்படும். அந்த வகையில் விரைவில் இந்த போரை முடிப்பதற்கான நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதற்கேற்றப்போல் போர் தொடங்கிய ஒரு 2வது நாள்லேயே வந்து ட்ரம்ப் வந்து ஒரு சிக்னல் கொடுத்தாரு. பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஈரான் தயாராக இருக்கிறது, என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். அதை வந்து ஈரான் முழுசா மறுத்துட்டாங்க. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கான காரணம் அலி கமேனி அவருடைய படுகொலை. அமெரிக்க படைகள் நடத்திய அந்த தாக்குதல், அவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அமெரிக்க இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதல். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்தில் அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மரணமடைந்த அலி கமேனியினுடைய 2வது மகன் மொஜ்தபா கமேனி வந்து ஈரானினுடைய தலைவராக, உச்சபட்ச தலைவராக இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கதாக தகவல்கள் வருது. இப்போ இந்த போரை இவ்வளவு நாள் நீடிக்க செய்வது அப்படின்றது அமெரிக்கா விரும்பாத பட்சத்துல ஈரான் நடத்தக்கூடிய எதிர்த்தாக்குதலால் தான், வேற வழியே இல்லாம அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த போரை நகர்த்திக்கிட்டு இருக்காங்களா? இதை எப்படியாவது நிறுத்துறதுக்கு வழி தேடிக்கிட்டு இருக்காங்களா? இந்த பலம் அப்படின்றது ஈரானுக்கு எங்கிருந்து வந்திருக்கு? ஈரானுடைய பலத்தை நம்ம எப்படி அசஸ் பண்ண முடியும் இந்த 10 நாள் நடைபெற்ற இந்த போர்ல? ஸோ அதை எப்படி அசஸ் பண்ணணும்னா, நீங்க உலகத்துல டாப் 10 சயின்டிஃபிக் விஞ்ஞான பத்திரிகையில் ஈரானில் எவ்வளோ பத்திரிகை இருக்குதுன்னு பார்க்கணும். ஈரானில் 4 இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்மளாம் இங்கிலீஷில் தானே படிக்கிறோம், சரியா? ஸோ நம்மளோட நாலேஜை வச்சு எப்படி சொல்லுவோம்னா, நம்மளோட இந்த கூகுள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தேடினா நம்ம உலகமே கிடைச்சிடற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம்ல. ChatGPTலாம் 1% கூட இருக்காது உலகத்தோட நாலேஜில். அதை தாண்டி மிகப்பெரிய அறிவுல இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழமையில் ஆர்கியாலஜியில் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே டிஜிட்டலைஸ் ஆயிருக்காது. அதோட நாலேஜும் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி கூட இருக்கிறதுனால, அவங்களோட கண்ணோட்டத்தில் உலகத்தை பார்க்கறதுனால, அந்த கண்ணோட்டத்தினால எதுவுமே தெரியாதுன்னு. அதாவது நாலேஜ் இருக்கும், நீங்க பாக்குற அந்த கண்ணாடி வந்து அது குறுகிய கண்ணாடின்றதுனால அது தெரியாது. எந்த கண்ணாடி போட்டு பாக்குறோன்றத பொறுத்துதான். கூகுள்லயே தேடினீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 வரை தான் பார்க்க போறீங்க. அப்புறம் அதை யார் பார்க்க போறாங்க? அது ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க தான் தேடி அதெல்லாம் பார்ப்பாங்க, சரியா? ஃபர்ஸ்ட் 10 வர்றது கூகுள் புஷ் பண்ணி கொண்டு வருது. ஸோ அவங்களோட வியூ பாயிண்ட், அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படிதான் இருக்கும். யதார்த்த உலகம்ன்றது வேற, அதுதான் தீர்மானிக்கும் உலகத்தை.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ யதார்த்த உலகம் எப்படின்னா சைனா தான் எல்லா பொருளையும் உற்பத்தி பண்ணுது, சிப்பும் அவன் தான் பண்ணுதுன்றது இப்போ தெரிய வருது. ஏன்னா சிப்புக்கு தேவையான பொருள்லாம் அவன் தான் பண்ணுறான். ஸோ அவன் தான் சிப்பு பண்ணுறான்னு புரிஞ்சுக்கணும். அவன் வந்து அதெல்லாம் கொடுக்குறான், அது மூலமாக சிப்பு உருவாகுது அப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த கண்ட்ரோல் வந்து முக்கியம். ஸோ யதார்த்தமான பொருள் மீதான கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அது முக்கியம். சிப்பை உருவாக்குறதுக்கான மெஷினரிய சைனா உற்பத்தி செய்யுது. ஆகவே சிப் அவரோட கண்ட்ரோல். ஆமா, சிப்ல கண்ட்ரோல் இருக்கு. பட் என்னன்னா அங்கேயே வந்து சிப்பு உற்பத்தி பண்ற மிஷினை உற்பத்தி பண்ற மிஷின் ஒண்ணு இருக்கு, கேபிட்டல் கூட்ஸ் சொல்லுவாங்க. அது எப்படின்னா அது வந்து ஏஎஸ்எம் இந்த கம்பெனி, டச் கம்பெனி, அவங்ககிட்ட தான் இருக்கு. அவன் மானோபலி. சரியா? ஆனா என்னப்பா அவங்க புரிஞ்சுக்கலன்னா அந்த மிஷின் உற்பத்தி பண்றதுக்கு பொருள் தேவையில்லை. அந்த மிஷின் காத்துலயே பண்ணிடாதுல்ல. சரியா? அதுக்கு மூலப்பொருள் தேவை, ரா மெட்டீரியல். அது ரேர் எர்த் மெட்டீரியல், அது சைனாக்குள்ள தான் இருக்கு. சரியா? சோ இப்படி அப்படி போனா சைனா கண்ட்ரோல்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு முன்னேறிய பொருள் உற்பத்தி பண்ற ஒரு நாடு அது நினைச்சதுன்னா எல்லா போரையும் முடிவு கொண்டு வந்துடலாம். இப்போ சைனா வந்து இந்த போரை வந்து நிறுத்தணும்னு நினைச்சா நிறுத்திடலாம். பட் அதுக்கு சைனா வந்து தீவிரமா விலை கொடுத்து இறங்கணும். ஸோ சைனா அது பண்ணாதனாலதான் இந்த போர்லாம் தொடருது. ஸோ சைனா வந்து பழைய சைனா கிடையாது இல்லையா, மாவோ காலத்து சைனா கிடையாது. அது வந்து இந்த மாதிரி இது எல்லாத்தையும் உக்கிரமா எதுக்காது. இப்ப நீங்க பாக்கலாம் சைனாவோட இந்த நிலைப்பாடு இப்போன்னு இல்லை, ஆப்கான் வார்ல இருந்து ஆரம்பிச்சு ஈராக் வார்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க வேடிக்கை தான் பார்த்துருந்தாங்க, எந்த மாதிரி முடிவு கொண்டு வரல. சரியா? ஆப்கானிஸ்தான்ல கூட பார்க்கலாம், கடைசி கடத்துல அவங்க எடுத்துட்டு போன அப்புறம் கூட அதுக்கப்புறம் வந்து ஆப்கானுக்கு பெருசா உதவியில் அவங்க பண்ணல. அதுக்கப்புறம் அவங்கள வந்து அதை அங்க இருக்கவங்களை தீவிரவாதின்னு பாக்குறாங்க. ஏன்னா சைனீஸ் அண்ட் நேஷனலிசமும் வளருது, அது ஒரு மாதிரி பாக்குது. ஸோ பழைய கம்யூனிஸ்ட் சைனான்னு அதை புரிஞ்சுக்கிறதுல லாபம் கிடையாது. சரி, சைனாவை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி நீங்க ரொம்ப அழகா ஒரு பதில சொன்னீங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் உலகளவில் வெளியாகக்கூடிய 10 முக்கியமான அறிவியல் பத்திரிகைகள்ல 4 ஈரான்ல வெளியாகுது அப்படின்ட்டு. அதன் மூலமா நம்ம ஈரானை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஸோ அது எப்படின்னா அதனோட சொந்த வளர்ச்சி தான். இது வந்து பெரிய அதிசயம் கிடையாது. நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா அது வந்து ஷியா மதம், அந்த மதத்துக்குள்ள போய் ஏதோ கேன்டியன் பிலாசபி எங்கேயோ போறாங்க. அதெல்லாம் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. இன்ஃபேக்ட் அதுக்கும் மதத்துக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. ஈரான்ன்றது ஒரு பாரம்பரியமான ஒரு தேசம். சரியா? பெர்சியான்றது ஒரு பெரிய நிலப்பரப்பு. சரியா? அந்த நிலப்பரப்பு வந்து உலகத்துல இருக்க எல்லா நாகரிகத்தையும் உருவாக்குன நிலப்பரப்பு. எலமைட்டு சிவிலைசேஷன் இருந்துச்சு, சுமேரியா பக்கத்துல இருந்துச்சு. ஈரானும் உலகத்தையும் ஸோ அதுங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. பட் என்னன்னா அதுங்க வந்து இப்போ சவுதி அரேபியா மாதிரி அடிமை ஆயிடுச்சுன்னா, அதாவது அமெரிக்காவோட ஃபுல் இதுல கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னா அப்போ அதனோட தன்மை அது இழந்துருது. சரியா? அப்படிதான் ஈரான் இருந்துச்சு முதல் கட்டத்துல. பிரிட்டனோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு, பிரிட்டனோட காலனி அதனை எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரிதான் இருந்துச்சு. பட் இவரு வந்து நம்ம மொசாடேக் வந்து ஒரு ஜனநாயகம் கொண்டு வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் பெர்சியன் ஆயில் கம்பெனின்னு இருந்துச்சு, இந்த ஆயில் கம்பெனி அவர் நேஷனலைஸ் பண்ணாரு. ஸோ அதுக்காக தான் இவங்க அவரை வந்து தாக்கி ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடத்தி ஷாவை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு இவங்க வந்து அப்போ வந்து அதை எப்படி பார்க்கணும்னா பிரிட்டன் ஏற்கனவே ஆட்சி இருந்துச்சு, கலோனியல் ஆட்சி, அதை வந்து அவர் வீழ்த்துறது அமெரிக்கா ஓரளவுக்கு உதவி பண்ணுது. சரியா? ஐசன்ஹவர் இருக்கும்போது உதவி பண்றாரு. அது மூலம் தான் பிரிட்டனுக்கு எதிராக. ஆமா, ஏன்னா அது தேவை. அமெரிக்காவும் அப்போ முதல் கட்டத்துல அது மாதிரிலாம் செஞ்சாங்க. விடுதலை எல்லாம் ஆதரிச்சாங்க. எதுக்குன்னா சுயாஸ்ல ஹெல்ப் பண்ணாங்க. ஆமா, எதுக்காக ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களோட பிடியில இருந்து எடுத்துட்டு நம்ம பிடி கொண்டு வரணும், அதுக்காக தான் பண்ணாங்க. அடுத்த கட்டத்துல ஷாவை வச்சு அந்த பிடியை வந்து டைட் பண்ணி உள்ள கொண்டு வந்தாங்க. சரியா? என்னன்னா எந்த நாட்டையுமே அமெரிக்கா போய் இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணுச்சுன்னா அங்க ஒரு முதலாளித்துவ உற்பத்தி டெவலப் ஆகும். அது அடுத்த கட்டமா வீரியமா வளரும் போது தானா இவங்களை எதுக்கும். சரியா? ஸோ அந்த வளர்ச்சி தான் காரணம். ஸோ அந்த ஒரு முதலாளித்துவ வளர்ச்சி மூலமா அங்க வந்து ஒரு ஜனநாயகம் உருவாக்குனதுனால அந்த ஜனநாயகத்துக்கே உள்ள இதுல முந்தல்ல அது வளர்ந்துச்சு. அதுக்கு அப்போ எல்லாருமே ஐரோப்பா ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க. ஐரோப்பா மூலமா நிறைய ட்ரேட் நடந்துச்சு. இவங்க பொருள் இங்க இருக்க கிரேப்ஸ், அந்த குங்குமப்பூ எல்லாம் வந்து பலவித குங்குமப்பூ அங்கே கிடைக்கும். அது கிரேப்ஸ், இந்த மெடிட்டரேனியன் ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய இருக்கும் பெர்சியால. ஸோ ரொம்ப ஃபேமஸ் அவங்க. ஸோ நம்ம காஷ்மீரையும் பார்க்கலாம், அப்படி ஒரு தொடர்ச்சியாக பார்க்கலாம். காஷ்மீரும் இதுவும் வந்து ஒரே சீதோஷ்ணம் வரும். ஸோ அப்படிப்பட்ட தொடர்ச்சி ஒரே கலாச்சாரத்தில் வந்து ரொம்ப முன்னேறிய கலாச்சாரம். நீங்க சொல்ற பீரியட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாவோட பீரியட். ஷாக்கும் அதுக்கு பெரிய சம்பந்தம் இல்லை. நான் சொன்னேன் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. அதனால படிப்புல வந்து ரொம்ப முன்னேறி இருக்கும். ஈரானுக்கு ஈரான் சொல்லுங்க. ஈரானுக்கு வந்து ஒரு முன்னேறிய பாரம்பரியம் இருக்கு. அது வந்து
அந்த முன்னேறிய பாரம்பரியத்தில் அதுவே தன்னோட இதுல வளர்ச்சியில் வளர்ந்துருக்கு. சரி, ஓகே. அந்த வளர்ச்சி அப்படின்றது 1979க்கு பிறகு இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு பிறகு அந்த நாடு தலைகீழாக மாறிடுச்சு. அந்த நாடு வந்து பிற்போக்குவாதிகளோட கைக்கு போயிடுச்சு. அதனால அதுல வளர்ச்சியே கிடையாது. அங்கு மக்கள் அடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள். அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுது. அங்கு தொழில் வளர்ச்சி கிடையாது, அறிவியல் வளர்ச்சி கிடையாது. அந்த மாதிரியாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு தேசமாக இருக்கு. ஆனா உண்மையிலே நடக்கக்கூடிய விஷயம் அபாண்டமான பொய் அது. ஏன்னு சொல்ல வரேன்னா, இது எப்படின்னா, இதேதான் வந்து சைனா பத்தி சொன்னாங்க. கம்யூனிஸ்ட் புரட்சி வந்ததுனால அங்க எல்லாமே விழுந்துருச்சு, அங்க ஒண்ணுமே எல்லாம் போயிடுச்சு. ரஷ்யாலயும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா முதல் இது ராக்கெட்டை விட்டு சேட்டலைட்டை விட்டது ரஷ்யா தான். சரியா? அதை போட்டிட்டு தான் அமெரிக்கா அப்புறம் செகண்டா வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பல உருவாக்கங்கள் வந்து ரஷ்யா பண்ணிச்சு, தன்னிச்சையாக பண்ணிச்சு. அதே மாதிரி சைனாவும் பண்ணிச்சு. சைனாவும் இது அவரே சொந்த காலிலேயே நியூக்ளியர் இதெல்லாம் பண்ணாங்க, எல்லாமே பண்ணி கொரியன் வாரில் 12 நேஷன் எதிர்த்து சண்டை போட்டு நிறுத்தினாங்க. சைனாவும் நார்த் கொரியாவும் சேர்ந்து நிறுத்தினாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பலம் உண்டு. அந்த பலம் வந்து இவங்க மீடியாவில் வந்து அதை புரிஞ்சிக்காம சைனாவோட வளர்ச்சி இப்பயும் அவங்களுக்கு அதிசயமா இருக்கு. அது வந்து அப்போ அவங்க பண்ண அந்த புரட்சியால் வந்த ஒரு பிராட் டெவலப்மெண்ட் மூலமா அதை ஹியூமன் டெவலப்மெண்ட் வாங்க. நிறைய பேர் என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட்டை ஒரு டெவலப்மெண்ட்டை பார்க்க மாட்டாங்க, இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட்டை தான் பார்ப்பாங்க. பொருள் இந்த உற்பத்தி இருக்கு இல்லையா, இதே தவிர தான் ரஷ்யாவும் பண்ணிச்சு. பொருள் உற்பத்தி வந்து அதிகமா பண்ணாங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் சரியா பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய ஒரு கிரைசிஸ்ல போயிடும். ஹியூமன் டெவலப்மெண்ட் தான் கோர். ஓகே. அப்ப ஈரான் இப்படியாக வளர்ந்தது, ஆனா வெளியில வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு வருது இந்த நிமிஷம் வரைக்கும். இதேதான் இஸ்ரேலுக்கும். இஸ்ரேல் ஏன் அவ்வளவு முன்னேறிய நாடா இருக்குன்னா அரேபியால, அது காரணம் வந்து இஸ்ரேல்ல இருக்கவங்க எல்லாம் யூரோப்பியன்ஸ். யூதர்களா இருந்தாலும் யூரோப்ல டெவலப் பண்ணப்பட்ட மனித வளம். ஸோ அவங்க வந்து இஸ்ரேல் வந்து செட்டில் ஆறாங்க. ஸோ ஒரு ஹிட்லர்ல செட்டில் ஆனா ஒரு மனித வளத்தோட வளர்ச்சி நிறைய இருக்கும் இல்லையா, இன்ஜினியரிங் எல்லாத்தையும் வளர்ச்சிடும். அப்படி பண்ண வளர்ச்சி தான். ஸோ அந்த மனித வளம் தான், அது மனித வளர்ச்சி. அதை சயின்டிஸ்டா இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. அதனால இஸ்ரேல் வந்து அது சொந்த காலிலேயே நிறைய வளர்ந்துருக்கு. சரியா? ஸோ அப்படிதான் ஈரானும் அது சொந்த காலிலேயே வளர்ந்த ஒரு பெரிய மாநிலம். இஸ்ரேலோட ரொம்ப பெரிய மாநிலம் அது நாடு. சரி, ஷா இருந்தாலும் சரி, அலி கமேனி இருந்தாலும் சரி, அயத்துல்லா கமேனியா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த மக்கள் வளம் அப்படின்றது அந்த நாட்டை வளமாக்கி வைத்து. ஆமா, இப்படிப்பட்ட இந்தியாவே வந்து நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க தவறா, ஏதோ பிரிட்டிஷ்காரன் டெவலப் பண்ணதான் இந்தியா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. சரி, பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணானா அதை வந்து ஒரு முதலாளித்துவத்துக்கு வேகமா தள்ளிட்டு போனான். பட் அதனோட உற்பத்தி ஆல்ரெடி இப்ப பாத்தீங்கன்னா துணியில வந்து மஸ்லிம்ஸ் இதுன்னுவாங்க, துணி. அதை வந்து ஒரு சாரியே வந்து எடுத்து ஒரு பேக்கெட்ல போடலாம், இது வெத்துப்பட்டிக்குள்ள. சோ அப்படி அந்த இது வந்து இந்த தொழில்நுட்பம் இன்னும் ஜெர்மனியில ட்ரை பண்றாங்க, பண்ண முடியல. சரியா? ஸ்விஸ் காட்டன் பண்றாங்க, அது 6 மாசத்துல கிழிஞ்சிடுது. சரியா? சோ இப்படி பல இது கண்டுபிடிப்புகள் இருக்கு. நம்ம பாக்குறோம்ல, இண்டஸ் வேலியில இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புலாம். சோ அந்த பாரம்பரியம் இருக்குது இதுக்குள்ள. பட் அது ஜனங்க மத்தியில இருக்கு. நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இவர் இருக்காரு இல்லையா, நம்ம திறமையை சரியா டேப் பண்ற மாதிரியான ஒரு அரசமை நம்ம என்ன பண்ணோம்னா, சாய்நாத்தோட பாரின்னு ஒன்று இருக்கு. ஆமா, பீப்புள்ஸ் இதுன்னு. அது உள்ள போனீங்கன்னா தெரியும். இப்பயும் வந்து எங்கெங்கயோ மூலையில எவனோ ஏதோ கண்டுபிடிச்சுட்டு தான் இருப்பாங்க. மக்களோட உற்பத்தி அது. ஸோ அந்த இவ்வளோ பெரிய ஊர்ல இருக்க இந்தியாவில் நிறைய உற்பத்தி இருக்கு இல்லையா, பல வளங்கள் இருக்கு. அது அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு உற்பத்தி இருக்கு. அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. இவங்க எல்லாமே வந்து டெக்னாலஜி வந்து இவங்க கொடுத்தா மாதிரி அப்படி புரிஞ்சுக்கிறது. இந்தியாலேயும் அப்படிதான். இந்த மிசைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான் காலத்துல உலகத்துக்கே மிசைல் உருவாக்குன ஊர் இந்தியா தான். சரியா? ஸோ அப்படி மிசைல் டெக்னாலஜி ஹைதர் அலியும் திப்பு சுல்தானையும் டெவலப் பண்ணாங்க. ஸோ அவங்களோட அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மொத்தமே இந்தியாவோட வளர்ச்சின்னு புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து நெப்போலியனோட சிந்தனை மூலமா தான் அவர் வளர்ந்தார். ஜெக்கோபியன்ஸோட இது மூலமா வளர்ந்தார். சோ அந்த சிந்தனை எல்லாம் வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணவேதான் இங்க வந்து ஒரு நில பகிர்வு நடந்திருக்கு. அந்த பகிர்வுல தான் இங்க வந்து டெக்னாலஜில அதிகமா வளர்ந்துருக்கு சவுத் இந்தியால. மக்கள் முன்னேற்றமும் அதனால நிறைய முன்னேறி இருக்கு. ஸோ இப்படிதான் பார்க்கணும். அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கும், தொடர்ச்சி இருக்கும், அது மூலமா வளரும். ஸோ அந்த பாரம்பரிய தொடர்ச்சியை தான் நம்ம இன்னைக்கு ஈரான்ல பார்க்குறோம். அதுதான் இந்த அறிவியல் வளர்ச்சிக்கு காரணம். அந்த அறிவியல் வளர்ச்சியினுடைய விலை பயனாக அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய டெக்னாலஜி, அது ஆயுதம் மட்டும் ரொம்ப சுருக்கி சொல்ல முடியாது, ஆயுதங்கள் உட்பட, அதுதான் வந்து இன்னைக்கு தாக்கு பிடிச்சிட்டு நிற்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஆமா, அதோட இல்லை, அவங்க வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் நல்ல பேக்கேஜிங் பண்ணுவாங்க. ஈரான்லேருந்து ஜூஸ் இந்த சண்டைலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் ரெகுலராக வாங்கிட்டு இருப்பேன். நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கும் அந்த ப்ராசஸிங்கு. ஸோ அது இங்கே வாங்கி விற்கிறாங்க. இப்போ கூட கொஞ்சம் ட்ரேடு கொஞ்சம் இந்தியாவுக்குள்ள நடக்குது, மறைமுகமாக நடக்குது. அமெரிக்காவோட தடை இருந்தாலும் பின்னாடி நடக்குது. ஸோ அந்த மாதிரி மறைமுகமாக ட்ரேட் நடக்கும்.
இந்த அவாலா மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதை வந்து தடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் இவங்க வந்து உக்கிரமாக இறங்கி இந்த டேங்க் எல்லாமே இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, கப்பல் எல்லாமே தாக்குறாங்க இப்போ. சரி, இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய பலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுத ரீதியாக அதனுடைய பலம் என்ன? இந்த 10 நாட்களாக ஈரான் பயன்படுத்திய ஆயுதங்கள், பயன்படுத்த இருக்கக்கூடிய ஆயுதங்களை விட அது வந்து ஒரு தொடக்க நிலை ஆயுதங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. பயன்படுத்த இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இன்னும் பயங்கரமானவை அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஆமா, அது ரொம்ப உண்மை. அது ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ண விரும்பலன்னா அதெல்லாம் காஸ்ட்லியான ஐட்டம். ஸோ கொஞ்சம் விலை உயர்ந்த ஐட்டம், அதனோட வீரியம் அதிகம். அந்த இது சொல்லுவாங்கல்ல, அந்த ஹைப்பர்சானிக் இது மிசைல், அதெல்லாம் இன்னும் அவங்க என்ன புரிஞ்சுக்காருன்னா இன்னொரு பெரிய தவறு பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் வந்து ஓரளவுக்கு ஜனநாயகம் உடஞ்சி போய் இப்போ புஷ் ட்ரம்ப்புக்கு அப்புறம் ஒரு அளவுக்கு டிக்டேட்டர்ஷிப் வளர்ந்துட்டு இருக்கு அமெரிக்காவில். அமெரிக்கா எல்லா ஊரையும் பார்த்து டிக்டேட்டர்ன்றாங்க. ஆனால் டிக்டேட்டர்ஷிப் அதிகமாக வளர்ந்துருக்கிறது அமெரிக்காவில் தான். இப்போ கடந்த 20-30 ஆண்டுகளா அது ஒன்று வந்திருக்குது. கெனடி காலத்துல இருந்த ஜனநாயகம் எல்லாம் உடஞ்சு போச்சு இப்போ. ஸோ மற்ற இதெல்லாமே ஜுடிஷியரியும் பாத்தீங்கன்னா இவங்க ஆள் அப்பாயிண்ட் பண்ணி ரைட் விங் ஆளுங்க கண்ட்ரோல் எடுத்து பார்க்கலாம். அதோட பெண்கள் இதுலயும் பார்க்கலாம். நம்ம டெக்சாஸ்ல எல்லாம் வந்து அபார்ஷன் கூட தடை பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஆமா ஒரு நாடு அதெல்லாம் பண்ணுறாங்க. சோ ரொம்ப பேக்வர்ட் நாடு தான் அமெரிக்கா, அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஆளுமை வந்து அவ்வளவு பேக்வர்ட், மக்கள் அவ்வளவு பேக்வர்ட் இல்லைன்னாலும் ஆளுமை வந்து அப்படி இருக்குது. சோ அந்த ஆளுமை வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்கு போயிடுச்சு ஆல்ரெடி. சோ அப்படிதான் இருக்கு. ஏன்னா இப்போ ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் கிட்டத்தட்ட நீங்க வந்து இதை எப்படி பார்க்கலாம்னா யுஎஸ்எஸ்ஆர்ல கடைசி கட்டத்துல எல்சின் வந்தார்ல, இவரை எல்சினா தான் பார்க்கணும். நீங்க ட்ரம்ப் வந்து எல்சின் தான் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு கிளாஸ் தான், ஒரு கிரைசிஸ் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய இல்ல ஒரு தனி மனித சிந்தனையை வந்து எக்ஸ்ட்ரீமா எடுத்து போகும்போது இப்படிதான் போய் முடியும். ஓகே ஓகே சரியா? அவங்க என்னன்னா அப்படிதான் அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஈரானை பாக்குறாங்க. ஈரானை பார்க்கும்போது அங்க அயத்துல்லா கொமினி தானே பிரச்சனை, அவரு தானே தலைவர், அவரை கொலை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. இப்ப இதுல பண்ணாங்கல்ல வெனிசுவேலால முடரை தூக்கிட்டோம்னா வெனிசுவேலா காலில் விழுந்துரும். பட் வெனிசுவேலா அவங்க வந்து எப்பயும் நடக்காத மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதாவது வெனிசுவேலா எடுத்து நடத்தணும்னா ஒரு தொழில்துறை தெரிஞ்சவங்களால தான் நடத்த முடியும், சைனாவில தான் நடத்த முடியும். இப்பயும் வந்து அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா வெனிசுவேலா பிடிச்சிட்டேன், சைனாவை நீ வாங்குறேன், இல்ல வந்து என்ன வாங்கிக்கோ நான் வாங்கி விற்கிறேன்றாங்க. சைனா முடியாது. சரியா? நீ அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, எல்லாத்தையும் நீ இது பண்ணிட்ட, நீ அபேஸ் பண்ணிட்ட, வர முடியாது. சரி, பேக் டு ஈரானை பொறுத்த வரைக்கும் அதிடம் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் அப்படின்றது அது எப்படி அசஸ் பண்ணும்? ஸோ இது எப்படின்னா பாத்தீங்கன்னா பல டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் இன்னும் அமெரிக்கால ஏற்படல. சரியா? அமெரிக்காவிடம் இல்லாத ஆயுதம்லாம் வந்து ஈரான் டெவலப் ஆயிடுச்சு. எப்படின்னா எஸ்பெஷலி ட்ரோன். ஸோ ட்ரோன் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மிசைல்லாம் கூட அவங்க என்ன பண்றாங்க, இப்போ அயன் டோம் இருக்கு இல்லையா இஸ்ரேல்ல, ஸோ அந்த அயன் டோமை வந்து நீங்க இது பண்ணணும்னா, ஸோ அயன் டோம் எப்படி இறங்கும்னா, நீங்க ஒரு மிசைல் அனுப்பிச்சிங்கன்னா அதை வந்து ட்ராஜெக்டரிலாம் எஸ்டிமேட் பண்ணிட்டு ஒரு 3 மிசைல் அனுப்புவாங்க அதை தாக்குறதுக்கு. ஓகே, அயன் டோம்ல இருந்து 3 மிசைல் போய் அதை தாக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன பிரச்சனை, அவங்க அக்யூரசி பார்த்தீங்கன்னா அதை தாக்கி ஒழிக்கிறது வந்து 87% அக்யூரசின்றாங்க, இல்லை 90% இருக்கலாம். அதாவது என்னன்னா இந்த மாதிரி நீங்க தனித்தனியா 100 அமிச்சிங்கன்னா 87 சுட்டுருவோம். ஓகே, 13 விழுந்துரும். ஆமா, பட் அது சுடுறதுக்கு 3 யூஸ் பண்ணுவீங்க. ஆமா, சரியா? 3 இல்ல 4 கூட போகும். ஓகே, சரியா? கால்குலேட் பண்ணி பார்த்தாங்க 4 கூட போகுது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ நீங்க சொல்றதெல்லாம் 1 அமிச்சாதான். இப்போ நான் ஒரே விட 100 அமிச்சானா அப்போ உங்க அக்யூரசி 2% தான் இருக்கும். ஓகே, சரியா? இதுதான் நிலைமை. இந்த நிலைமை மறைக்கிறதுக்கு தான் எல்லா மீடியாவும் தடை பண்றாங்க. சரியா? மொத்த மொசாதோட அந்த யூனிட்டை அழிஞ்சு போச்சுன்றாங்க. சரியா? அங்க இஸ்ரேல்ல எல்லாத்தையும் மூடி மறைச்சு வச்சிருக்காங்க. இஸ்ரேல் வந்து பலமான அடி வாங்கியிருக்கு, பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. அதெல்லாம் கொஞ்சமா தான் தெரிய வரும், இப்ப தெரியாது. ஏன்னா இவங்க வந்து அப்படி மீடியாவை கவர் பண்ணி அதை பண்றாங்க. அவங்க மக்களே அப்படி வச்சிருக்காங்க. இது வந்து நீங்க டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பார்த்தா கிடைக்காது. இன்னொன்னு ஹரேத்னு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு, அதில் பத்தினா கிடைக்கும். அந்த நியூஸ்லாம் கொஞ்சமா அந்த இவங்க செத்துட்டாங்க, ஏன்னா அவங்களோட சயின்டிஸ்டும் இப்ப சாகுறாங்க. எப்படி ஈரானோட சயின்டிஸ்ட் செத்து போனாங்களா, அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு நடக்குது, இஸ்ரேலுக்கு நடக்குது. சோ இதெல்லாம் மறைக்கிறாங்க. சரியா? பட் இது பாத்தீங்கன்னா இது அத்தனையுமே வந்து நீங்க சொன்ன மாதிரி பழைய மிசைல்ஸ், அதாவது இந்த பழசு இந்த மிசைல் தூக்கி போட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, சும்மா வேற ஹவுஸ்ல சும்மா வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அதுதான் முதல் கட்டத்தில் யூஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன? அது என்ன டெக்னிக்? அது என்ன டெக்னிக்னா, இப்போ இவங்க வந்து அயன் டோமுக்கு வந்து கவுண்டர் பண்றதுக்கு மிசைல் அனுப்புவாங்க இல்லையா, அதெல்லாம் $1 மில்லியன் மிசைல்.
ஓப்பா. சரியா? ஒவ்வொரு மிசைலுமே 1 மில்லியன் இருக்கும். சரியா? இப்போ 4 அமிச்சாங்கன்னா 4 மில்லியன் காவி. ஒண்ணு அங்க அமிச்சாங்கன்னா டம்மியா ஒண்ணு அமிச்சா கூட இங்க 4 காலி. சரியா? இப்படி அவங்கள செலவு பண்ண வைக்கிறாங்க. அதோட இதெல்லாம் காஸ்ட்லியா இருக்கிறதுனால இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு உடனடியா முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட ப்ரொடக்ஷனும் இல்ல. உக்ரைன் தோத்ததே அதான காரணம். உக்ரைனுக்கு அவங்க கொடுக்க முடியல வெப்பன். இதுவே கொடுக்க முடியல, புல்லட்டே கொடுக்க முடியல. சரியா? அவங்ககிட்ட அதுவே இல்லை. ஸோ புல்லட்டே வந்து கொரியா கிட்ட இருந்து பிடுங்கி தரணுன்றதுக்காக கொரியன் கவர்மெண்ட்டை இது போட வச்சு கொரியன் பிரசிடென்ட்டை வந்து அவங்க டாப்பிள் பண்ணல. கொரியன் பிரசிடென்ட்டை இவங்க வந்து இது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண வச்சு, ஏன்னா கொரியால அப்போசிஷன் இருந்தது, நம்ம உக்ரைன் வார்ல போக கூடாது. இவங்க வந்து சப்ளை எல்லாம் உக்ரைனுக்கு பண்ணணும். இவங்களோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பிடுங்கி உக்ரைனுக்கு கொடுக்கணும்ட்டு அமெரிக்கா பிளான் பண்ணுச்சு. அதுக்காக பிரசிடென்ட்டை மிரட்டி பிரசிடென்ட்டை ஒத்துக்க வச்சாங்க. அங்க பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. எதிர்ப்பு இருந்ததுனால எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாரு பிரசிடென்ட். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாலும் போராட்டம் பண்ணி அவர் தூக்கிட்டு இப்ப கேன்சல் தர முடியாது. சரியா? சோ இப்படி எல்லாம் வந்து வேற எங்கேயோ போய் திருட வேண்டியதா இருக்கு. இவங்களுக்கு உக்ரைனுக்கு சப்ளை பண்றது அதுவும் முடியாதபடி கட்சியில இப்போ அது மொத்தமா யுக்ரைனுக்கு அதை முடிஞ்சு போச்சு. சரியா? அதான் நடந்தது. அதனால அந்த வார பேசி ஒரு முடிவு கொண்டு வந்துடலான்றதுதான் இவங்க பிளான். வேற வழி இல்லாம பேச்சுவார்த்தை கூப்பிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். ஆமா, அப்படிதான் இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இப்படியே நீங்க வேடிக்கை பார்த்துட்டே ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் நான் சொல்ல எந்த பிரசிடென்ட்டுமே வந்து போருக்கு போறது எலெக்ஷன்ல சொல்றது இல்ல. அவங்களுக்கும் அது விருப்பம் இருக்கிறது இல்லை எந்த பிரசிடென்ட்டுக்குமே. ஏன்னா போருக்கு போனாலே அது பெரிய டெய்லி ஒரு தொந்தரவு, தலைவலி, டெய்லி போய் பார்த்துட்டு இருக்கணும் என்ன ஆச்சு எதுனா, அவங்களுக்கே ஒழுங்கா வாழ முடியாது. அதனால எந்த பிரசிடென்ட்டும் ஒத்துக்க மாட்டாங்க சண்டைக்கெல்லாம். ஆனா இவங்களை மிரட்டி இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சு மிரட்டி தான் இவரை கொண்டு வராங்க. சரியா? ஏன்னா 12 வயசு கூட ஏதோ இதெல்லாம் இருக்கு, படம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு மிரட்டுறாங்க. சரியா? ஸோ மிரட்டும் போது ஏற்கனவே பில்கேட்ஸ் பண்ணாங்க இல்லையா, மிரட்டி பண்ணாங்க இல்லையா. ஸோ அதே சாம்பிளா காமிக்கிறாங்க. பில்கேட்ஸ் இது நடக்குது, அடுத்து உனக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மிரட்டி கொண்டு வராங்க. இவரும் வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம், நிறைய பேர் கேட்குறாங்க, ட்ரம்ப்பை நீங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, ட்ரம்ப் வந்து நல்லவரே கிடையாது, அவர் குழந்தைங்களோடலாம் உறவு வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா. அது ஓகே. உங்களுக்கு என்ன புரியலன்னா, ட்ரம்ப் வந்து இவ்வளோ கேவலமானவர் தான். ட்ரம்போட கேவலமானவங்கலாம் இருக்காங்க உலகத்துல, அந்த பேங்கர்ஸ் தான். மார்க்ஸ் சொன்ன இந்த பேங்கர்ஸ் பாருங்க, இந்த குழந்தைங்க இஸ்ரேல்ல சாவது இதுவே இல்லாம பாம்பு போட்டுட்டே இருக்காங்களே. யூரோப்ல பாருங்க, யூரோப்ல எல்லாமே சப்போர்ட் பண்றாங்களா. சோ எப்படி இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அந்த இதுதான் ஃபைனான்ஸ் கம்பெனியோட பின்பலத்துல அவங்களோட அழுத்தத்துல வர்றவங்க தான். சரியா? அவங்க மனசாட்சியெல்லாம் இழந்துட்டாங்க. இந்த இவரு ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி ஷைலாக் மாதிரி தான் இருக்காங்க எல்லாம். சரியா? அதனாலதான் அவங்களுடைய முதல் தாக்குதலே ஈரான்ல பள்ளி மேல் விழுந்து கிட்டத்தட்ட 160 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க. சோ இதையும் எப்படி பாக்கணும்னா, இவங்க அதை பத்தி எல்லாம் கண்டிப்பா சாகட்டும் கொஞ்சம்ன்ற மாதிரி தான் பண்றாங்க. மக்களும் கொஞ்சம் பயப்பட்டோன்ற மாதிரி தான் அப்படிதான் பண்றாங்க. ஓகே. சோ இங்க பாக்கலாம்ல, காசாலையும் அப்படிதான் பண்ணாங்க. முன்னெல்லாம் வந்து மக்கள் எதிர்ப்புனா பயப்படுவாங்க. இப்ப பாருங்க, அந்த ஒரு பயம் இல்லாத ஒரு கிளாஸ் ஒண்ணு வந்திருக்கு. அது வந்து இப்படி அப்படிதான் இருக்குது. அது அது வந்து அமெரிக்காலேயே இப்போ அது வந்து ஓட்டு இழக்குது. இந்த வார்ல வந்து சப்போர்ட் பண்றவங்க வந்து 20% கூட இல்லையா. இப்போ 80% அகேன்ஸ்டா இருக்காங்க. அப்படிதான் இருக்கு. சோ இதை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாங்கன்னா, அதை எப்படி அவங்க வாருக்கே ஒத்துக்க வச்சாங்கன்னா, நாங்க தாக்கலன்னா ஈரான் தாக்கிடும், ஈரான் வந்து ப்ரிப்பேர்டா இருக்கான் தாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிதான் அவங்களை தாக்குனாங்க. இது எப்படின்னா, நீங்களே பாருங்க, ஈரானை சுத்தி 50 ஃபிளீட் வந்து சுத்தி இருக்குது. ஈரான் வந்து த்ரெட்டன் பண்ணுது அமெரிக்காவை. என்னன்னா, உங்க வீட்டு பக்கத்துல 100 டேங்க் வச்சுட்டு அந்த 100 டேங்க நீங்க த்ரெட்டன் பண்ணனா எப்படி இல்ல? இதுதான் சொல்றாங்க. இந்த 100 டேங்க நீங்க த்ரெட்டன் பண்றீங்களா? யார் உங்களை அங்க நிக்க வச்சு? அதேதான் இது இஸ்ரேல் ஆர்மி சோல்ஜரும் போறான். அவங்களாம் மானம் தான் இருக்குதான்னு தெரியல. இந்த சோல்ஜர்லாம் ஒரு குழந்தைய நிக்க வச்சு மிரட்டுறான். அந்த குழந்தைய சொல்றான், இவன் என்ன த்ரெட்டன் பண்றான்றான். சரியா? அவமானம். அவமானம் இவங்களுக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்ல மாட்டேன்றாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தற்கொலை போக மாட்டேன்றாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க, அமெரிக்கால ரெக்ரூட் பண்றாங்க பிரைவேட்டா. அது வந்து ரம்ஸ்வீல் காலத்துல இருந்து ஈராக் வார்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பிரைவேட்டா ரெக்ரூட் பண்றது, காசை கொடுத்து ஆளுங்களை கொண்டு வருது, அதெல்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க பிரைவேட்டா ரெக்ரூட் பண்ணி அமெரிக்காவுக்கு கொண்டு வராங்க. அவங்க வந்து ஒரு நாளைக்கு $2000 கேட்குறாங்க. ஏன்னா குழந்தைங்களை கொல்லணும், எங்களுக்கு ரேட் அதிகம்ன்றாங்க. யாரோ அவங்களாம் வந்து கொடூரமான ஆளுங்க, அவங்களாம் கொலை பண்ணிடுங்க. பட் கொடூரமான ஆளுங்க எப்படின்னா, யார் வேணா கொலை பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஆள். அந்த ஆளுங்க கூட்டு வந்து இங்கே காசால வந்து வேலை செய்யறதுக்கு கூட்டு வர்றாங்க.
அவங்க வந்து குழந்தைங்க கொள்ளணுன்றனால ரேட்டை ஏற்றி 2000 கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு, சரியா? அப்படிப்பட்ட இது கொடூரமான ஒரு வேலைகளை செய்யறாங்க, பணம் கொடுத்து அதெல்லாம் செய்யறாங்க. சரி, இவ்வளவு எதிர்பார்த்ததை விட அதிக நாட்கள் இந்த போர் நீடிக்கும் அப்படின்னு கணிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில இந்த போர்ல நீங்க தொடக்கத்துல நம்ம பேசிட்டு இருந்த போது சைனா இப்போதைக்கு தலையிடல, சைனாவோ ரஷ்யாவோ தலையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? எந்த கட்டத்தை இந்த போர் எட்டுனா வேற வழியே இல்லாம சைனாவும் ரஷ்யாவும் தலையிட வேண்டிய சூழல் உருவாகும்? இது எப்படின்னு பார்க்கணும்னா, அவங்க கம்யூனிஸ்டா இருந்தா தடையிடுவாங்க. அவங்க யாருமே அப்படி கிடையாது. எப்படின்னா பேரை தான் வச்சுக்கிட்டு போர்டை வச்சுட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த காலத்துலயே இப்படிதான் நடந்துச்சு. யூரோப்ல வந்து ஹிட்லர் வளர்ந்துட்டே வரும்போது ஹிட்லர் கூட எல்லாருமே ஃப்ரெண்டாக தான் பார்த்தாங்க. ஹிட்லர் யாரும் எதுக்கல கடுமையா, இவரை தவிர ஜோசப் ஸ்டாலின் யாருமே எதுக்கல. ஆனா இன்ன வரைக்கும் ஸ்டாலின் மேலதான் அந்த குற்றச்சாட்டை வைப்பாங்க. ஸ்டாலின் தான் முதல்ல ஹிட்லரோட பேக்ட் போட்டாரு. ஆமா, அது போட்டாரு. எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்க அந்த பேக்ட் கூட ரஷ்யான்றது ஒரு ஹெஜிமனி, ரஷ்யான்றது ஒரு ஜாரிஸ்ட் ஹெஜிமனி. அது சரியா? அது வந்து ஊரா போய் எல்லா இதையும் பிடிச்சிச்சு. சரியா? இங்க திபெத்லாம் கூட ஏகாதிபத்தியம். சோ அந்த ஏகாதிபத்தியம் போலண்ட பக்கம் வந்து பிடிச்சிருக்கு. போலண்ட்ல பிடிச்சிருக்கு. சில ஊர்லாம் தந்துன்னு சொல்லி இப்போ உக்ரைன்ல கூட இப்போ முன்னாடி புரட்சி இப்போ உக்ரைன் கூட வளைச்சிட்டாங்களே. இப்போ அப்படிலாம் வந்து சொன்னாங்க. சொல்லும் போது இவங்க என்ன சொன்னாங்க, லெனின் வந்தப்புறம் லெனின் என்ன சொன்னார்னா, நம்மளுக்கு போர் தேவையில்லை, நிலம் வந்து அவன் வச்சிருந்தா வச்சுக்கிட்டோம், சரியா? மக்கள் இழப்பு வேண்டாம் நமக்கு, சரியா? நம்ம புரட்சியும் காப்பாற்றணும் இப்போ. ஏன்னா மக்களோட ஒரு புரட்சி ஒண்ணு இருக்குது. நம்மளோட ஈகோவை பார்த்துட்டு நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன சொன்னாரு, அவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க. அதோட இல்ல, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஜெர்மன் குடியும் நிஜமாவே சமூகமான ஒரு வச்சுக்கணும். அதாவது என்னன்னா, இந்த ஒரு தேசிய இது வந்து இன சிந்தனைய வளர்த்துட்டு போகக்கூடாது. நம்மளோட பிஹேவியர் மூலமா அவங்களையும் நம்ம பக்கம் வளைக்கணும்ன்றது தான் அவங்களோட சிந்தனை. அதாவது நம்ம வந்து நம்மளோட நிஜமான அது வந்து ஒரு ஃபேக் இது கிடையாது, ஸ்ட்ராட்டஜி கிடையாது. எப்படின்னா, அவங்க இப்போதைக்கு நம்மளை விரோதியா நினைக்கிறாங்க, ஆனா அவங்க கூட வந்து நம்ம பேசி நம்மளோட சோசியலிஸ்ட் உற்பத்தி முறையை அவங்களுக்கும் பரப்புவோம், ஜெர்மனியும் பழகட்டோன்ற மாதிரி தான் அவங்க. சோ அவங்க அப்படி பார்க்கல, அப்படிதான் பார்த்தாங்க. இப்போ இஸ்ரேல கூட அப்படிதான் சோசியலிச முறைக்கு மாத்தணும் தான் இஸ்ரேல் ட்ரை பண்ணாங்க. அவங்க எப்படின்னா லெனின் காலத்துல ஹிட்லர் ரைஸ்க்கு முன்னாடி நடந்தது, சரியா? அப்படிதான் பண்ணாங்க. அதை வந்து இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க கூட கோஆபரேட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. கோஆபரேட் பண்ணா எப்படி பண்ணி இருந்திருக்கணும், 2 ஆர்மி இன்டெகிரேட் பண்ணி மற்ற நாடுகளை பிடிச்சிருக்கணும் இல்லையா? அப்படிலாம் பண்ணல. அதோட இல்ல, பிரிட்டன் இருக்குல்ல, பிரிட்டன் கூட இவங்க எப்பயுமே வந்து நல்ல ரிலேஷன் வச்சுக்கணும் தான் ரஷ்யா ட்ரை பண்ணாங்க. ஆனா பிரிட்டன் என்ன பண்ணிச்சுன்னா, புரட்சியும் போது சோல்ஜர்ஸ்லாம் அனுப்பிச்சு, இதே உக்ரைன்ல சோல்ஜர்ஸ் அனுப்பிச்சு கேப்சர் பண்ணலாம் பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி கவுண்டர் புரட்சியெல்லாம் ஆரம்பிச்சு விட்டாங்க, சரியா? இதெல்லாம் பண்ணாங்க, நிறைய இதெல்லாம் பண்ணாங்க. ட்ராட்ஸ்கி மேல அந்த அக்யூசேஷன் தான் இருக்குது, ஏன்னா அவங்க கூட சேர்ந்து பண்ணாருன்ற ஒரு அக்யூசேஷன்லாம் இருக்கு. ஸோ அது வந்து நடந்துட்டே தான் இருக்கு. உங்க ஆர்மியை இது பண்ணணும். ஸோ பிரிட்டன் அப்படிலாம் பண்ண பிரிட்டன் கூட ஹிட்லர் வளர்ந்தப்புறம் ஹிட்லரோட வளர்ச்சி வந்து டேஞ்சர்னு சொல்லி யார் வந்து தங்களையே தூக்கி போட பார்த்தாங்களா, அமெரிக்காவும் பிரிட்டன், அவங்க கூடயே வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தினாங்க, ஸ்டாலின் ஏற்படுத்தினாங்க. ஏன் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவங்க வந்து இதை வந்து ஒரு இது டிக்டேட்டர்ஷிப், இது வந்து அவங்க வந்து பூர்ஜுவா டெமோக்ரஸியா இருந்தாலும் அதுல வந்து சில பூர்ஜுவா டெமோக்ரஸி வேல்யூஸ் இருக்குது, இதுல வந்து அது கூட கிடையாதுன்றது புரிஞ்சுக்கிட்டு அது மூலமா ஐடியாலஜிக்கலா அவங்கள இது பண்ணாங்க. சோ அப்படிதான் புரிஞ்சுக்கணும், அப்படிதான் அலைஸா சேர்ந்தாங்க. ஹிட்லரா பிரிட்டனா அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்டன் தான் ஹிட்லர் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. இதே பார்க்கலாம், இங்கேயும் மகாத்மா காந்தி அந்த ஸ்டாண்ட் எடுத்தாரு. எடுக்கும்போது நிறைய பேர் வந்து ஜெர்மனி பக்கம் சேரணும், ஜெர்மனி ஜெயிச்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கேயும் பார்க்கலாம், நேதாஜி வந்து அந்த பக்கம் போனாரு. சோ இதெல்லாம் நடந்துச்சு. அப்பயே காந்தி தெளிவா இருந்தார், இது வந்து பாசிசம், இதுக்கு வந்து நம்ம துணை போக கூடாது அப்படின்றது தான். அவங்க பிரிட்டனை எதிர்த்தாலும் இந்த சமயத்துல அதை செய்ய முடியாது. நம்ம பிரிட்டன் கூட நமக்குள்ள இருக்க சண்டை ஓகே, பட் இது வந்து அதோட பெரிய இதுன்றதை புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் அவங்களோட எவல்யூஷனும் சரியா, லெனினோட எவல்யூஷனும் அது இப்போ சரி நம்மளுக்கு தெரியுது. சரியா, புரியுது. சோ அப்போ சைனாவை பொறுத்த, நான் கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும், சைனா அப்படின்றது இன்னைக்கு வராவிட்டாலும் நாளைக்கு வர்றதுக்கான இந்த போர்ல தலையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? எந்த கட்டத்துல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அது வந்து எப்படி புரிஞ்சுங்கன்னா, நீங்க இப்போ வந்து அமெரிக்கன் ஹெஜிமனி போயாச்சு. சரி, அமெரிக்கா வந்து ஹெஜிமனி, பொருளாதார ஹெஜிமனி வந்து எப்பயோ விழுந்து போயாச்சு. 70கள் 80க்கு அப்புறமா விழுந்து போயாச்சு. பெட்ரோ டாலருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டி இல்லைன்றதுனால, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இல்லைன்றதுனால எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணி
கம்ப்ளீட்டாக இழந்துட்டாங்க. ஸோ இழந்ததுனால இவங்களுக்கு உற்பத்தி திறன் எல்லாமே போயிடுச்சு. பொருளாதாரத்தும் கண்ட்ரோல் பண்ணுற திறமை இல்லை, உற்பத்தி திறன் இல்லைன்றதுனால யூரோப்பு பயங்கரமாக வளர்ந்துடுச்சு. அதனால தான் யூரோப்பை வந்து இப்போ அழிச்சாங்க. ஏன்னா யூரோப்பு இவங்களுக்கு போட்டியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூரோப் மேலே தான் அதிகமாக டேரிஃப் போட்டாங்க. ஸோ அங்கே இருக்க BMW கார், அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஜெர்மனிலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டை நம்பி தான் இருக்காங்க. கம்ப்ளீட்டாக தடை போட்டு அழிச்சிட்டாங்க, அவங்களோட பொருளாதாரத்தை அழிச்சிட்டாங்க இது அடிவர். ஸோ இப்படி இருக்கும்போது யூரோப் வந்து தனக்குள்ளே தான் விற்றுக்க முடியும். இப்போ வெளியில் விற்கிற மார்க்கெட்டே போயிடுச்சு. அண்ட் பேட்டரி டெக்னாலஜி, அடுத்து வர டெக்னாலஜி சைனா உள்ளே வருது. ஸோ இவங்களுக்கு இவங்களோட கதையை முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான், யூரோப்புக்கு வந்து எதிர்காலமே இல்லைன்றது தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ட்ரம்ப் கொண்டு வச்சிடாரு. எப்படி பார்க்கலாம்னா அமெரிக்க இதுக்கு வந்து போட்டின்னு பார்க்குறாரு. ஸோ போட்டின்னு பார்த்து அப்படி நட்பு இதையே வந்து இப்படி அழிக்கிறாரு. அப்போது பிரிக்ஸை வந்து அடுத்த கட்டமாக இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக பார்க்குறாங்க, எதிரியாக பார்க்குறாங்க. அதுக்கான முதல் கட்ட நடவடிக்கை தான் இந்த ஈரான். சரியா? ஆனா முதல் கட்ட நடவடிக்கையை தாண்டுவாங்கன்றது தான் கேள்வி. ஏன்னா அந்த தாண்டுற கபர்ச்சிக்கு முதல் கட்ட ஏன்னா வெனிசுவேலாவை மிரட்டிடலாம். சரியா? இங்க வேற இது, இவங்க வந்து வளர்ந்து வந்த நாடு, இவங்களை அப்படியே சொந்த காலிலே வளர்ந்த நாடு. வெனிசுவேலாம் மற்ற உதவியில வாழ்ந்த நாடு. கியூபாவோட உதவியில் நீங்க பார்க்கலாம், அவரோட பிரசிடென்ட்டிய கியூபா தான் பாதுகாக்க வேண்டியதா இருக்கு. அது எப்படி குறிப்பிட்ட கேவலம் பாருங்க ஒரு நாடோட. சரியா? ஒரு நாடு வந்து தங்க மக்களை நம்ப முடியல பிரசிடென்ட்னா பாருங்க. அப்படி அவங்கள பெனிட்ரேட் ஆகிருக்கு சிஏவால. சரியா? அந்த ஊர்லாம். ஸோ அதுதான் பிரச்சனை. இப்போ பிரேசில்லையும் அப்படிதான் பார்க்கணும். பிரேசில் பிரசிடென்ட் தான் வந்து வெனிசுவேலா வந்து பிரிக்ஸில் வரக்கூடாதுன்னு தடை போட்டார். ஏன்னா தடை போட்டலாம் அமெரிக்கா அவரே தூக்கிடுவாங்க. சரியா? அப்படிதான் இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து பேசுறாங்க, ஆனால் பயத்தில் தான் இருக்காங்க. இந்தியாவும் அப்படிதான் பார்க்கணும். இந்தியா வந்து பிரிக்ஸ் கூட்டத்திலே கலந்துக்கலாம். பிரிக்ஸ் கூட்டம் இப்போ நவம்பர்ல நடக்கணும், நடத்துவாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு பயத்துல இருக்காங்க. ஏன்னா ஸோ எல்லாருமே தலைமை வந்து இப்போ இந்தியாவும் வந்து ஒரு ஜனநாயக நாடா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஒத்த தலைமையில கொண்டு போய் எது வச்சாலும் இந்த பிரச்சனை தான். ஏன்னா அந்த ஒத்த தலைமை அடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. சரி, ஒரு விஷனோட பிரிக்ஸை வந்து கட்டி அமைக்கிறதுல முக்கியமான பங்கு அப்படின்றது சைனாக்கு இருக்கு. இந்த பிரிக்ஸை வந்து இப்போ எதிர்ப்பதனுடைய ஒரு தொடக்கமாக தான் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப சைனா இன்னமும் அமைதியாக இருக்கிறது அப்படின்னா அதை எப்படி பார்த்துக்கிறது? எப்படி பார்க்கணும்னா சைனா வந்து சைனா அமெரிக்கான்னு தான் பார்க்கணும். ஸோ அமெரிக்கா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கு. கேட்டா அமெரிக்கா இயங்குதுன்னா சைனாவுக்காக தான் இயங்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல பார்த்தப்போ தெரியும். ஆப்கானிஸ்தான்ல அவ்வளோ வளங்களை வந்து சூறையாடினாங்க அமெரிக்கா போய். அதெல்லாம் யாருக்கிட்ட கொடுத்தாங்க? இப்போ இந்தியாவில் கூட பாருங்க, நம்ம வேதாந்தா வந்து இங்க காப்பர் மைன்ஸ் எடுத்தான், தூத்துக்குடியில யாரையோ சுட்டாங்க, அதெல்லாம் பண்ணாங்க இல்லையா? அவர் வேதாந்தா வந்து அதை எடுத்துமே எங்க நமக்கு கொடுக்குறாரா? சைனா கொடுப்பாரு. ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு ஜப்பானுக்கு கொடுப்பாரு. சரியா? அவங்க இங்கேயே வச்சு கூட உற்பத்தி பண்ணுவாங்க. சரியா? ஸோ அது இந்தியா சொத்துன்னே சொல்ல முடியாது. ஸோ இந்தியாவுக்கு என்ன பண்றாரு அவர் ராஜஸ்தானுக்கு என்ன பண்ணிட்டாரு? அவரு ஒன்றும் பண்ணல. ஸோ இப்படிதான் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ்ன்னு வந்துட்டா ஃபைனலா சைனாக்கு தான் உதவி பண்ணி ஆகணும். எலான் மஸ்கே என்ன பேட்டரி கார் எங்க உற்பத்தி பண்றாரு? அமெரிக்கால பண்றாரு, சைனா தான் பண்றாரு. ஸோ அப்படி அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்நேஷனல் கேபிட்டலா தான் இருப்பாங்க. அந்த கேபிட்டல் எப்படியுமே சைனாக்கு உதவியா தான் இருக்கும். ஸோ ஆப்கான்ல எல்லாம் எடுத்துட்டு போய் சைனாக்கு தான் டெவலப்மெண்ட். என்னன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் அமெரிக்கா என்ன உடந்துச்சுன்னா, நம்ம என்ன சைனாக்கு போலீஸ் மேனா? ட்ரம்ப் இதான் கேட்டாரு. நம்ம என்ன இது வாட்ச்மேன் உத்தியம் பாக்குறோமா? எதுக்கு ஆப்கானிஸ்தான்ல போய் சண்டை போடணும்? அந்த பொருள் எதுவுமே நமக்கு வர போறது இல்ல. நீங்க எடுத்து போய் சைனாக்கு விற்க போறீங்க. உற்பத்தி செய்யக்கூடிய திறனே உங்ககிட்ட கிடையாது. அதை வச்சு என்ன பண்ண, இப்படிதான் அவங்க வந்து போறாங்க. இப்போ என்னன்னா ட்ரம்ப் கிட்ட சொல்றாங்க, நீங்க தவறு பண்றீங்க, நம்ம ஊர்ல உற்பத்தி பண்ற திறன் நம்ம கிட்ட இல்ல, நீங்க பண்ணுன்றீங்க, ஒன்னும் வரல. அப்போ இருக்கிறதும் போச்சுன்னு ஆயிடுது. நம்ம ஏற்கனவே அங்க வச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி மிரட்டி கொண்டு வந்தா அதுவும் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து இங்கேயே இருந்தா சரி, நம்ம ஏரியால மாத்திரம் ஏதாவது இது பண்ணலாம்னு சொல்லி வெனிசுவேலா பண்றாங்க. பட் அந்த வெனிசுவேலா எடுத்து நடத்துறதுக்கு திறன் இருக்கணுமே. ட்ரம்புக்கு என்ன நடத்த தெரியும்? அந்த பியூட்டி இது வேணா நடத்த தெரியும் இல்ல, பியூட்டி குழந்தைங்களை வச்சுட்டு ஏதாவது பண்ண தெரியும், இதெல்லாம் தான் தெரியும் அவருக்கு. ஸோ ஒரு உற்பத்தி பண்ணணும்னா என்ன, அது பெரிய ஒரு நாலேஜ் வேணும். ஸ்டாலின் மாதிரி ஒரு 5 year பிளான் போடணும், பிளானிங் கமிஷன்லாம் ஏற்படுத்தணும், விஞ்ஞானிகள்லாம் உருவாக்கி அதெல்லாம் பண்ணணும். அப்படிப்பட்ட திறம்பட வேலை ஈரான் பண்ணியிருக்கு. ரஷ்யாவும் வந்து இப்போ எல்சி எல்லாம் விழுந்தப்புறம் புட்டின் வந்து திறமையா அவங்களோட கவர்மெண்ட்டை வளர்த்து அப்படிலாம் பண்ணிட்டாரு. இப்போ பழைய ஸ்டாலின் உற்பத்தி முறையெல்லாம் திருப்பி ஆக்டிவேட் பண்ணி பண்றாங்க. அதோட லோக்கல் ரீஜன்ஸ் எல்லாம் ரஷ்யால ஒண்ணுமே டெவலப் பண்ணல. இப்போ அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. சைனாவை பார்த்துட்டு சைனா எப்படி லோக்கல் ஏரியாலாம் டெவலப் பண்ணிட்டு வருது இல்லையா, எல்லாரும் மற்ற ஊர் ஏரியாவுக்கு இந்தியாவுக்கு கூட சொல்லுது, அருணாச்சல் பிரதேசம் ஏன் எப்படி வச்சுட்டு இருக்கேன், எங்கிட்ட கொடுங்க நான் டெவலப் பண்ண. ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாத்துலயும் ஒரு பிரிட்ஜை போட்டு எல்லா ஊரையும்
நகரமயமாக்கல் பண்ணி டெவலப்மெண்ட் பண்றேன்றாங்க, ஓகே, ஹை ஸ்பீட் ட்ரெயினோட கனெக்ட் பண்ணி ஸ்பீட் பண்றேன்றாங்க. சண்டைலாம் வேண்டாம், ம், ஏன்னா வியாபாரம் நல்லா நடக்கும்போது எதுக்கு சண்டை ஆமா. இல்ல. ஓ, சோ அவங்க வந்து இதுல போறாங்க. ஓகே. அப்ப சைனாவோட வியாபாரம் அப்படின்றது தான் அதனுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கு. அதனாலதான் ட்ரம்ப் என்ன பண்ற, ட்ரம்ப் வந்து இப்போ கடைசி கட்டத்துல என்ன தீர்மானம், டெஸ்பரேட்டா ம், ஆயில் டேங்கரே அடிக்கலாம். ஓகே. ஏன்னா ஆயில நம்பி தானே சைனா பொருளாதாரம் இருக்கு. ஆ, ஸோ போற வர ஆயில் டேங்கர்லாம் அடிக்கலான்றது தான். ஸோ எங்க அடிச்சாலும் அது எப்படியும் சைனாக்கு தான் போகுது, சைனாக்கு போகுது, இல்லை இந்தியா ஏசியாவுக்கு தான் போகுது. அதனால அதெல்லாம் அடிச்சிடலான்ற மாதிரி தான் அவங்க தீர்மானிக்கிறாங்க. ஸோ இப்போ ஆயில் டேங்கர் வந்து வெனிசுவேலாவில் அட்டாக் பண்ண காலத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி யூரோப்லேயும் வந்து போற வர டேங்கர்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது நடக்குது. ஸோ இதனோட தொடர்ச்சியாக தான் பார்க்கணும். ஸோ இதை நிறைய பேர் வந்து தேர்ட் வேர்ல்டு வார்னு தான் சொல்றாங்க இது பேர். பட் தேர்ட் வேர்ல்டு வார்னா எப்படின்னா டைரக்டா சைனா ரஷ்யா இவங்க நியூக்ளியர் வார் அப்படி இல்லை. ஸோ அந்த பொருளாதாரத்தை பிரிக்ஸோட பொருளாதாரத்தை வளர விடாம தடை போடுறாங்க தான் புரியுது. சரியா, அதுக்கான ஒரு எல்லா இதுவும் நகர்வுகளும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நகர்வுகள் தான். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.